ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லைன்மேன்ற கன்னடா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ரகு சாஸ்திரி டைரக்ட் பண்ண இந்த படத்தில் காஜல், திருகன், ஹரிணி ஸ்ரீகாந்த், ஜெயஸ்ரீலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். நட்டேஷா நடிச்சிருக்க திருகன் அவரோட ஊரில் இருக்கிற கரண்ட்டை ஒரு நாள் முழுக்க கட் பண்ணிடுறாரு. இவரோட காரணம் என்ன, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். சந்தகாவடி அப்படின்ற ஊரில் நட்டேஷ் லைன்மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட அப்பா இறந்து போனனால இவருக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். இவரோட வேலை என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒழுங்கா கரண்ட் போகுதான்னு பாத்துக்கிறது தான். இந்த வேலையை இவர் ஒழுங்கா பார்க்கணும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா க்ளோஸா சேர்ந்து பழகுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சாரதா அம்மாவா நடிச்சிருக்க ஜெயஸ்ரீ அங்க இருக்கிற நிறைய பெண்களுக்கு பிரசவம் பார்த்திருப்பாங்க. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவங்களோட 100வது பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒன்று சேர்றாங்க. ஆனா நட்டேஷ் அந்த ஊருக்கு கரண்ட் போகாத மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு பறவையோட கூட்டில் 5 முட்டைகள் இருக்கும். இப்போ பவர் கொடுத்தா அந்த முட்டைகள் எல்லாம் செத்துரும். ஸோ இவரோட இந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இவர் மேல கோவப்படாம இருப்பாங்களா? நட்டேஷ் அந்த பறவையோட முட்டையை காப்பாத்துறதுக்கு கொஞ்ச நாளைக்கு கரண்ட் வேணாம்னு அங்க இருக்கிற மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஜெயிப்பாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. கேட்க கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சென்டிமெண்டலா நம்மளோட ஹார்ட்டை டச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல பெங்களூர்ல நிறைய குருவி இருந்தது. ஆனா அதிக பொல்யூஷன், செல்போன் டவர்ஸோட ரேடியேஷன் காரணமா நிறைய குருவிகள் அழிஞ்சு போச்சு. இதை பேஸா வச்சுதான் ஒரு அழகான கதையை கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாரும் எப்படி கேஜெட்ஸுக்கு அடிமையாகி உலகத்துல நடக்கிற விஷயங்களோட கனெக்ஷனே ஆகிக்காம இருக்கிறாங்கன்றத ரொம்ப தெளிவா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஹீரோவா நடிச்சிருக்க திரிகுணாக்கு இது முதல் படமா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா அவரோட நடிப்பை இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஜெயஸ்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல ஹைலைட் ஆயிருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நேச்சுரலா இந்த கிராமத்தையும் அந்த பறவையையும் காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல கதைக்களத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனுஷனோட வசதி ஜெயிக்குமா, இல்ல அந்த பறவை கூட்டுல இருக்கிற முட்டைகளுக்காக அந்த ஊர் மக்களே ஒன்னா நிப்பாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.